வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சம் தான் இது. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதாவது 3, 7, 11 அப் டு 123 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தொடர் வரிசையில் நடு உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு சில டேட்டாஸ் தேவைப்படுது. அதாவது என்ன, முதல் உறுப்பு தேவைப்படுது. A = 3. அதே மாதிரி டிங்கிறது என்னென்னா இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. 7 - 3 = 4. அதுக்கப்புறம் கடைசி உறுப்பு லாஸ்ட் டேர்ம் அது வந்து 123. அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் எந்த ஒரு உறுப்பையுமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Tn = A + n - 1 × D. இதில் என்னங்கிறது என்னாவது உறுப்பு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். ஏங்கிறது தெரியும், முதல் உறுப்பு. அப்புறம் டிங்கிறது வித்தியாசம், அதுவும் தெரியும். ஆனால் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன இதில் கண்டுபிடிக்கணும்னா, இந்த கூட்டத்தொடர் வரிசையில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, இதை வந்து நம்ம போன வீடியோவிலேயே பார்த்துருக்கோம். n = L - A/D + 1. இப்போ எல்லுங்கிறது எத்தனை, 123. ஏங்கிறது எத்தனை, 3 டிவைடட் பை டிங்கிறது அதாவது வித்தியாசம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும், +1. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா என்ன ஒரு 120 அப்படின்ட்டு கிடைக்குமா, +1. ப்ராக்கெட் இருக்கனால முதல்ல இதைத்தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 30 + 1. அப்போ n = 31. அதாவது இந்த கூட்டத்தொடர் வரிசையில் மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 31. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த கூட்டத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நடு உறுப்பு = n + 1/2. n என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 31 + 1/2. அப்போ 32/2 = 16. இதுதான் இதனுடைய நடு உறுப்பு. இப்போ இந்த நடு உறுப்பினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது T16 = வாட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு Tnக்கு ஃபார்முலா தெரியுமா, இதில் அப்ளை பண்ணோம்னா இந்த நடு உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ T16 = A என்ன 3 + n - 1. 16 - 1 × D வந்து எத்தனை, 4. அப்போ 3 + 15 × 4ன்னு கிடைக்குமா. அப்போ 3 + 15 4 60. அப்போ 63. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.